வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போவது விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளத்தின் ஒரு சுவாரஸ்யமான கதையை. இந்த கதையில் புதிரும் அறிவும் நிறைந்திருக்கிறது. வாருங்கள், கதையை ஆரம்பிப்போம். இரு இளவரசர்களின் கதை. ஒரு அமைதியான இரவில் மன்னர் விக்ரமாதித்தன் தனது தோளில் வேதாளத்தை சுமந்தபடி காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்தார். வழக்கம் போல வேதாளம் சிரித்தபடி ஒரு புதிர்கதையை ஆரம்பித்தது. ஒரு தூரமான ராஜ்யத்தில் ஒரு அறிவுள்ள அரசர் வாழ்ந்தார் என்றது வேதாளம். அவர் வயதானதும் தன் அரசை தனக்கு பின்பு யார் ஆழ்வார்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். இருவரும் வீரமிகு இளவரசர்கள். ஆனால் ஒரு பெரிய கேள்வி அவரது மனதில் இருந்தது. அரசாட்சியை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? முதல் மகன் மிகுந்த அறிவாளி. அவன் எந்த பிரச்சனையும் தீர்க்கும் திறன் கொண்டவன். அவனுடைய புத்திசாலித்தனமான யோசனைகள் நாட்டை வளமாக்கும். இரண்டாவது மகன் மிகுந்த கருணையுள்ளவன். அவன் மக்களை அன்புடன் பார்த்துக் கொள்வான். அவர்களின் பிரச்சனைகளை கவனமாக கேட்பான். நியாயமாக முடிவு செய்வான். அந்த மன்னர் குழப்பத்தில் இருந்தார். அரசை அறிவாளிக்கா கொடுக்க வேண்டும் அல்லது கருணையுள்ளவனுக்கா கொடுக்க வேண்டும்? வேதாளம் தன் வழக்கமான குரலில் சிரித்தது. விக்ரமாதித்தா, இந்த கேள்விக்கான பதிலை நீ தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெளித்துவிடும். ஆனால் பேசினால் நான் திரும்ப என் மரத்துக்கு பறந்து போய்விடுவேன். இப்போது சொல்லு, யார் அரசராக வேண்டும்? விக்ரமாதித்தன் அமைதியாக நடந்து கொண்டே யோசித்தார். பிறகு உறுதியான குரலில் சொன்னார், ஒரு நல்ல அரசனுக்கு 2 குணங்களும் அவசியம். அறிவு அரசை வழிநடத்தும், கருணை மக்களை பாதுகாக்கும். அறிவாளி மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் இரக்கம் குறையும். கருணையுள்ளவன் மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் யோசனை குறையும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி செய்தால் அந்த ராஜ்யம் நிச்சயம் வளர்ச்சியடையும் என்றார். அந்த காடும் சில நொடிகள் அமைதியாகியது. வேதாளமும் சிரிப்பை நிறுத்தியது. பிறகு திடீரென சிரித்தபடி கத்தியது. விக்ரமாதித்தா, நீ மறுபடியும் என் புதிரை தீர்த்துவிட்டாய். ஆனால் நீ பேசிவிட்டாய். அதனால் நான் பறந்து போகிறேன் என்றது. அதன் குரலோடு கூடிய காற்றில் வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து விலகி இருளில் மறைந்தது. விக்ரமாதித்தன் மீண்டும் திரும்பி வேதாளத்தை பிடிக்கச் சென்றார். ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு புதிய கதையுடன், ஒரு புதிய புதிருடன் அவரை சோதித்தது. ஆனால் விக்ரமாதித்தன் ஒருபோதும் கைவிடவில்லை. அவருக்கு தெரியும், இந்த புதிர்களின் வழியேதான் உண்மையான ஞானம் இருக்கிறது என்று. நண்பர்களே, இன்றைய விக்ரமாதித்தன் வேதாள கதை இதுவே. அறிவும் கருணையும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல தலைமை உருவாகும் என்பதை சொல்லும் அழகான கதை. நாம் மறுபடியும் சந்திப்போம் அடுத்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில். நன்றி நண்பர்களே.